இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்தியா முழுவதும் மோடி அமித்ஷாவிற்கு எதிரான போராட்டம் வெடித்து கிளம்பியிருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவை இந்திய மக்கள் வீதிகளில் எரித்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான மக்கள் திரள் இவர்களுக்கு எதிராக களம் காணவிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் RSS சங்க பரிவாரங்களுக்கும் ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, ஒரு புள்ளியை கூட நாங்கள் மாற்ற முடியாது என்று அதிகார திமிருடன் வேளாண் திருத்தச் சட்டம் என்கிற ஒன்றை மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் கொண்டு வந்தார்கள். ஆனால் கொண்டு வந்த சில மாதங்களிலேயே மக்கள் களத்தில் இறங்கினார்கள். அதன் மூலமாக மன்னிப்பு கேட்க வைத்து அந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்தார்கள். இதை மோடியும் அமித்ஷாவும் நினைவில் கொள்வது நல்லது. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கருப்பு கொடி ஏந்துகிற அந்த ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணியும் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள் வழிமொழிந்திருக்கின்றன. தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் வரப்போகிற ஆபத்தை சுட்டிக்காட்டி மக்களிடம் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இன்றைக்கு மதிப்புக்குரிய தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்ற வளாகத்தில் மோடி அமித்ஷா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவினுடைய நகல் எரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுடைய ஒரு சிறு வீடியோ மட்டும் இப்போ நீங்கள் பாருங்கள். மாநில அரசாங்கத்தின் உரிமையை பறிக்காது. தமிழ்நாடு வெல்லும். தொகுதி வரைமுறை பெயரில் மாநில அரசாங்கத்தின் உரிமையை பறிக்காது. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நேத்தைக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்கிறார், தமிழ்நாடு வளர்ச்சிக்கு மாநில அரசுதான் ஒன்றிய அரசுதான் காரணம் என்று சொல்லியிருக்கிறான். அப்படி என்றால் அவன் ரெண்டு விஷயத்தை ஒத்துக்கிறான். ஒன்று என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்கிறான். அந்த வளர்ச்சி மோடியால் நிகழ்ந்திருக்கிறது என்று அடுத்த பொய்யை சொல்கிறான். நம்முடைய கேள்வி என்ன? தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக RSS கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் களத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மோடி தான் காரணம், ஒன்றிய அரசு தான் காரணம்னு சொன்னால் உனக்கு ஒத்த ஓட்டு கூட கிடைக்காது உன் கட்சிக்கு. அது நீ முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ நான் வரேன். தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு மசோதா கொண்டு வராங்க. நாளைக்கு அது சட்டமாக மாற்றுவதற்கான ஓட்டெடுப்பு நடக்கிறது. நான் என்ன கேட்குறேன், இந்த இடத்துல மோடி அமித்ஷாவும் சேர்ந்து இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் கூட பார்த்தேன், மோடி பயங்கரமாக வடை சுடுறாரு. பெண்களுடைய நலனுக்காக, பெண்கள் இட ஒதுக்கீட்டிற்காக, அப்படி இப்படின்னெல்லாம் டயலாக். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில், குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பெண்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி மோடிக்கு நான் கிளாஸ் எடுக்கவா, பேசுவோமா, டிபேட் பண்ணுவோமா, விவாதிக்கலாமா? சரி, அதை விட்டுருவோம். இப்போ 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு, சரி, நல்ல விஷயம், யாருமே எதிர்க்கலாது. நம்முடைய கேள்வி என்ன? இப்போ இருக்கக்கூடிய 534 தொகுதிகள், பாராளுமன்ற தொகுதிகளிலையுமே அந்த 33% நீங்கள் ஒதுக்க முடியாதா? யார்கிட்ட இந்த பித்தலாட்டம்? இருக்கக்கூடிய இதற்குள்ளேயே 33% இடஒதுக்கீடை பெண்களுக்கு அமல்படுத்த முடியும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக இந்த 800 சொச்சம் இடங்கள் கொண்டு வரப்படுகிறது? அங்கே தான் தமிழ்நாடு கேள்வி கேட்கிறது. தமிழ்நாடு என்ன கேள்வி கேட்கிறது? தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 7 இடங்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்பது வந்துவிட்டால் 7 இடங்கள் அதிகமாகும். உத்தரப்பிரதேசம் 80 இடங்களிலிருந்து 140 இடங்களாக மாறும். பீகார் 40 இடங்களிலிருந்து 83 இடங்களாக மாறும். அப்படி என்றால் உங்கள் திட்டம் எல்லாரும் சொல்கிற மாதிரி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது, இதுதான் உங்களுடைய திட்டம். நீங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் போனீங்கன்னா ஒரு வீட்டில் 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் அப்படிங்கிறது சர்வசாதாரணம் நடக்கும். சர்வசாதாரணமாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்கிற விஷயத்தை இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா மாதிரியான இடங்களெல்லாம் மிக கச்சிதமாக அதை பின்பற்றினார்கள். அதனுடைய பலன் இப்போ நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது பலனாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மை பழிவாங்குகிறார்கள், தமிழ்நாட்டை பழிவாங்குகிறார்கள். கேரளாவோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசம். அங்கே 20 பாராளுமன்ற இடங்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்றால் 1-2 சீட்டு தான் கூடுதலாக கிடைக்கும். அப்போ எவ்வளவு பெரிய பழிவாங்கல் திட்டமிடலை செய்கிறார்கள். இப்போது கேரளம், தமிழ்நாடு, தென்னிந்திய மாநிலங்கள் மட்டுமல்ல, கர்நாடகம் மட்டுமல்ல, பஞ்சாப் களத்தில் வந்திருக்கிற சிரோன்மணி அகாலிதள் மோடியிடம் சொல்கிறார்கள், இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பஞ்சாப் மாநிலம் இதனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். முலாயம் சிங் யாதவ்
உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான தலைவர். அவர் சொல்கிறார் பார்லிமெண்ட்ல, இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை, மாநிலங்களுடைய உரிமைகளை இல்லாமலாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் ஜம்மு காஷ்மீர் தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேரில் நீங்கள் கொண்டு வந்த நாடகத்தை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் என்ன கொண்டு வரீங்க, எது கொண்டு வரீங்க? இப்போ என்ன பிரச்சனைனா, மக்கள் களத்தில் வருகிறார்கள், மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் வருகிறார்கள். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு பயமாக இருக்குது. பாருங்கள், தென்னிந்தியாவில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்லிமெண்ட்டில் அவசரமாக கூடி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிறது மோடியினுடைய திட்டம். நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே மோடி வந்ததற்கு பிறகு மாநிலங்களுடைய அதிகாரம் முழுமையாக பறிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்றைக்கு மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எந்த அதிகாரமும் இல்லை. மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை இவங்க கொடுக்குறாங்களா? நம்ம 100 ரூபா கொடுத்தோன்னா 60 ரூபா கூட நமக்கு கொடுக்கறதில்ல. இப்போ ஒட்டுமொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு திட்டம் போடுகிறார் மோடியும் அமித்ஷாவும். அவங்க வைக்கிறதா சட்டம், அவங்க நினைக்கிறதா பண்ணணும். இதற்காக சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதை நிச்சயமாக தமிழ்நாடு, கேரளம், பஞ்சாப், முலாயம் சிங் யாதவ், இன்னபிற மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து முறியடிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால தான் முதல்ல நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகார திமிரோடு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே, சட்டங்கள் எல்லாமே மக்கள் போராட்டங்களின் மூலம் பணிய வைத்த வரலாறு உண்டு இந்த நாட்டிற்கு. மக்கள் தெருக்களில் வருவார்கள், அவர்கள் போராடுவார்கள், அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறும். எந்த மக்கள் போராட்டமும் தோல்வியடைந்ததாக வரலாறு கிடையாது மோடி. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவும் மக்கள் போராட்டங்களை பற்றிலாம் தெரியாது. குறுக்கு வழியில், புறவாசல் வழியாக மதவாத அரசியலின் மூலம் ஆட்சி பொறுப்பிற்கு வருவர்களுக்கு மக்கள் போராட்டங்களை பற்றி ஏதாவது தெரியுமா? இந்திய மக்கள் நலனுக்காக ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததாக வரலாறு மோடியால் சுட்டி காட்ட முடியுமா? முடியாது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளம், பல்வேறு மாநிலங்கள் இதனால் ஏமாற்றப்படுகிறது. எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகிறது. இன்றைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி 1960 காலகட்டங்களில் நடந்த போராட்டங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். அது திரும்ப வர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நானே தலைமை தாங்குவேன் என்று மோடிக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 33% இடஒதுக்கீடை எதிர்க்கிறது அப்படி இப்படின்லாம் ஒரு டயலாகை இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்களாம் பேசுகிறான். அவனுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்த மண் அது கலைஞருடைய ஆட்சியில். அதை ஞாபகத்தில் வச்சா நல்லது. எல்லாத்துக்குமே முன்மாதிரியாக இருப்பது தென்னிந்திய மாநிலங்கள், தமிழ்நாடு. அதில் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசுகிறது நல்லது. ஏதாவது வடையை சுட நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் தோல்வியடைவீர்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.